சரி சூப்பர். அடுத்து என்ன பண்ணலாம் அண்ணா? எல்லாருமே வந்ததுலேருந்து கேட்கறது அஜித் சார் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். விஜய் வேணாம், விஜய் சாரும் கேட்குறேன். விஜய் சார் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்க. அஜித் சாருக்கும் நிறைய பேர், 2 பேருமே பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ யாரும் மாதிரி போயிடலாம், 2 பேரையும் கூப்பிடலாம். 2 பேரும் ஆமாம். அப்படியே எப்படி? சரி ஓகே, நீங்கள் யாரை கூப்பிடுறது? யார் எதுனாலும் அஜித் சார் கூப்பிடலாமா? ரெடியா? இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட முன்னாடி இருந்து அலர்ந்தாலும் நீயா ஒத்துக்கிறவர உன்னை யாராலையும் எப்பயும் எங்கேயும் ஜெயிக்கவே முடியாது. விஜய் சார் கூப்பிடுங்க, நண்பர் கூப்பிடுங்க. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த குழந்தையை தூக்கிட்டு வெளில போற அக்காக்கும், அக்கா தயவு செய்து உட்காருங்க அக்கா. இதெல்லாம் எங்க நிக்குதுன்னா நண்பா சொல்லுங்க. அந்த சூப்பர் சிங்கர் பாடும்போது உட்காந்து கேட்க முடிஞ்சு அவங்களுக்கு காமெடி பண்ணும்போது ஏஞ்சி போற தைரியம் யார் கொடுத்தாங்க? அதை விஜய் டிவி தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் சிங்கர்ல ஜெயிச்சா 60 லட்சம் வீடு கொடுக்குறாங்க. அதே கலக்க போறதுல ஜெயிச்சா 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்படி நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு பாகுபாடை வச்சுக்கிட்டா மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க பாவம். இந்த சிஸ்டத்தை முதல்ல நம்ம மாத்தணும். யாரு சொன்னதுன்னு தெரியலங்க. லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது சொல்லுங்க. கட்டின பொண்டாட்டி கம்முன்னு மச்சு வச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா. இது கண்டிப்பா டைகர் கார்டன் தான் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இல்ல, நான் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய விஷயம் சொல்லுங்க நண்பா. வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா நண்பா? நீங்களே சொல்லுங்க. நம்ம யாரை திட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பாப்பா. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். கரெக்டா? நீங்க ஏதாவது உங்க வசனம் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது? நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எதை கேட்கும், நீ விதைத்த விடையெல்லாம் உன்னை யாருக்க காத்திருக்கும். இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பா. கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். அடுத்து நான் ஒரே ஒரு டைலாக் கூட பிடிச்சிக்கிறேன். நானும் ஒரு டைலாக். நீங்க எத்தனை பேர் லவ் ஃபெயிலியரான நண்பர்கள் இருக்கீங்க? சாகுல் யாருப்பா? அந்த சாகுல் லவ் ஃபெயிலியரா நண்பா? உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா? ஓ சாரி, ஸ்டார்டா? சாரி நண்பா. லவ் ஃபெயிலியரான உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பலான் இருக்கேன். இல்ல, அவரு விஜய் சாரோட ஆடியோ ஃபங்க்ஷன் நினைச்சிட்டாரு. நடுவில் கொண்டு வந்து வச்ச உடனே சாத்தூர் மைக் எடுத்து இங்க வைக்கிற மாதிரி யாராச்சும் வைக்கணும் அவரு நினைச்சிட்டாரு. இந்த செகப்பு சட்டப்பட்ட ஜொமேட்டோ பாய்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் கேட்ட மாட்டாங்க. எதுக்குப்பா இதெல்லாம் தேவையில்லாதது? இல்ல புரியல. ஜொமேட்டோ பாய்ஸ். ஐயோ சாரி, தெரியாம பேசிட்டேன். ஐயோ சாரி, என்ன அறியாமலே இந்த உண்மையெல்லாம் பேசிடுறேன். உண்மை. ஸோ கடைசியாக ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன். லவ் ஃபெயிலியரான சாகுல் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். அதே அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்ற ஒவ்வொரு நாள் கஷ்டமா இருக்கும். நீங்க ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. சாகுல் ஏதாவது? இல்ல பரவாயில்ல, மக்கள் பாவம், இதோட பெற்றோம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்குமே சந்தோஷமா இருங்க. நிறைய பேர் சொல்றாங்க அஜித் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாருன்ட்டு. அதுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு பதில் தான். எனக்குமே நம்ம அதிகமா பேசக்கூடாது. நம்மளை பத்தி மற்றவங்க தான் நிறைய பேசணும். அதான் பாலிசி. மட்டுமா? கண்டிப்பா நண்பா. ஒரே ஒரு சாரி மட்டும் கேட்டுக்கிறேன். அந்த அக்கா தூக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு வெளில போனாங்க. நான் சொன்ன உடனே அங்கே நின்று பாக்குறாங்க. அக்கா நீங்க சிரிச்சா கியூட்டா அந்த ஷாலினி மாதிரி இருக்கீங்க. சூப்பருங்க, தேங்க்யூ. என்ன ஷாலினி சொல்லவே இல்லையா சார்? சார் ஐயோ, நான் சொன்னது சச்சின் படத்துல வர ஷாலினி ஜெனலியா. என்னப்பா நீங்க வேற எலக்ட்ரிஷியன் மாதிரி வேகமா நடந்து போயிட்டு இருக்கீங்க 2 பேரும். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுத்தா நண்பர் நவீன் அவர்களுக்கு. ஓகே, அடுத்த விஜய் சேதுபதி வாய்ஸ். சூப்பர். அப்துல் கேப்டன் தான். அப்துல் எல்லாருமே பேசலாம். அப்துல் கலாம் ஐயா, கேப்டன் சார் எல்லாமே பேசுறோம். பவர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஓகே, நீங்க பேசுங்க. பவர் ஸ்டார் நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. இல்ல நான் வேற ஒரு ஸ்டார் பேசுறேன். அப்ப நான் வந்து யார் பேசுறது? விஜய் சார். விஜய் மக்கள் செல்வம். ஓகே, மக்கள் செல்வம். ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை, செம்மையா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஓமம் நல்லா இருக்குது. நான் ஓமம் பல தடவை வந்திருக்கேன். நான் துபாயிலாம் வேலை செஞ்சேன், எல்லாருமே தெரியும் ஆரம்பத்தில். நான் வரேன். இதில் வந்தேண்ணா, இதில் பின்ன நடந்தா வர முடியும். வந்துருக்கேன் ப்ரோ. அப்போ வந்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களாம் பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயுமே இப்பெல்லாம் விஜய் சேதுபதி இப்பெல்லாம் படம் நிறைய கொடுக்கறத விட நிறைய ஈவெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க.
ஏன்னா நீங்கள் படத்தில் நடிக்கிறத விட நேரில் பார்க்கும்போது நீங்கள் பேசுறத கேட்கறது நல்லா இருக்குன்றாங்க. அதே நிறைய ஃபங்க்ஷன் எனக்கு புக் ஆகுது. அந்த மாதிரி தான் ஓமன் கேட்டாங்க, கூப்பிட்டாங்க. ரொம்ப நன்றி. இப்போ கூட மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட். நம்ம சொல்லுங்க சார். எனக்குமே நம்ம நிம்மதியாரன்னு வச்சுக்கலாம். வாழ்க்கையில் 2 பேர் அவாய்ட் பண்ணோம். யார் தெரியுமா உங்களுக்கு? நம்ம 2 பேர் கிடையாது. புரியுது சொல்ல வருது. ஒன்று நம்மளை பிடிக்காதவங்க, இன்னொன்று நமக்கு பிடிக்காதவங்க. இவங்க 2 பேரும் அவாய்ட் பண்ணால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஜாலியாக இருந்தேன், ஹாப்பியாக இருந்தேன். அது ஓகே பேபி. நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப நன்றி. இல்லை சூப்பர். ஜெனரலாக சொல்லுங்கள். ஓகே, அடுத்து நன்றி. அடுத்தது அம்மா ஜெயலலிதா கேப்டன் சார். கேப்டன் அதாவது அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர், அதாவது புரட்சி கலைஞர். தமிழ் சினிமாவில் பல சன்காட்சிகளை டூமே போடாமல் ஒரிஜினலாக அந்த ஹெலிகாப்டர் தொங்கிட்டு சண்டை போடுமா, எல்லாமே சண்டை போட்டு மக்களுக்காக எதையுமே செய்ய ஒரு சூப்பர் ஹீரோ நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் தான். ஸோ எப்பயுமே ஒருத்தருடைய யாருங்கிறது வந்து அவங்க இறப்பில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஒரு உலகமே ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு ஒரு அந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அனைவருக்கும் பிடித்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து நீங்கள் பேசியிருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மக்களே. நான் வந்து யாரும் கைத்தட்ட மாட்டீங்கன்னு நான் நினைக்க மாட்டேன்னா, கைத்தட்டு கேட்கறத விட நீங்கள் சரியான கலைஞர்களுக்கு, சரியான மக்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கொடுப்பீங்கன்றதை என்ன நான் தான் பெரிய உதாரணமே. நான் அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து எதை பண்ண அதை பண்ண உதவி பண்ண, அதெல்லாம் கிடையாது. நம்ம என்றைக்குமே இன்னொருத்தருக்கு உதவி பண்ண. நான் விஜயகாந்தை வந்து இறந்துட்டான்னு சொல்லி நிறைய பேர் அழுகிறாங்க, நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் என்றைக்குமே உயிரோட இருப்பேன். எப்படி இருப்பேன்? நீங்கள் நல்லது செய்யணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் யாராச்சும் ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க, அப்போ நான் உயிரோட இருப்பேன். நான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு இருப்பேன். அப்படிலாம் வேண்டாம். நீங்க என்னைக்குமே யாருக்குமே நீங்க எந்த தவறும் நினைக்காம உங்க மனசுல நீங்க உங்க உழைப்பை நம்பி நீங்க என்னைக்குமே நேர்மையா உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் உயிரோட தான் இருப்பேன். அது போதும். அதுதான் மிகப்பெரிய தர்மமே. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓமன் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. இதே மாதிரி எல்லாரும் ஒற்றுமை, எந்த நாட்டில் போனா என்ன, தமிழர்கள் என்னைக்குமே இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் நம்ம இனம் நல்லபடியா வளரணும். நம்ம பண்பாடு எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வரட்டுமா? எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. சூப்பர். நன்றி. அடுத்து மேடி வாய்ஸ். மேடியா? மேடி கேட்க. மேடி சூப்பரா பேசுறேன். சூப்பர். யாருக்கு அது மேடி கேட்டது? சான்ஸே இல்லைங்க. அது இங்க பாருங்களேன், நீங்க வந்து சைலன்ஸே சட்டமாக சொல்ல வேண்டியது இருக்கு. கரெக்ட் சார். அதான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் அ வயலன்ஸ், இட்ஸ் அ கியூர். அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்ட் சார். பாத்தீங்களா? வெரி குட்ங்க. வேற என்னங்க? வேற என்ன டைலாக் சொல்லணும்? அவங்க நடந்து போறாங்க சார். அவங்க நடந்து போறாங்க. அவர் பாவங்க, அவங்க ஒய்ஃப் பாக்ஸரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இறுதி சொல்ற படம்லாம் பார்த்து உடனே இல்லை பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ பாவம். அது என்னைக்குமே இந்த ஆண்கள் தானே ரொம்ப பாவம். ஏன் சார்? அது பாவம். அதே பாருங்களேன், எங்கள் ஒய்ஃப் வந்து ஜாலியாக இருக்காங்க. இவங்க தான் குழந்தைய போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாவம். நம்ம ஆட்கள் கூட பாருங்களேன், அங்கே ஒரு அண்ணன் இருக்காரு. அவரு கூட ஒய்ஃப் வந்து அவங்க உட்காந்து ஜாலியாக பார்த்துருக்காங்க. ஆனால் பின்னாடி வேலை செஞ்சு அந்த குழந்தை கூடவே சுற்றிட்டு இருக்காருங்க. பாவங்க இவங்களா. எனவே எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்த வாய்ஸ் சொன்னீங்கன்னா டப்பு பேசலாம். கங்குவா சூப்பர். அந்த வாய்ஸ் அற்புதமா பேசுறேன். கங்குவா வாய்ஸ் தான் கிடையாது, சூர்யா சார் வாய்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சூர்யா பேசுறேன். எனக்குமே ஒரே ஒரு விஷயங்கள், எனக்குமே நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நிறைய விமர்சனங்கள் வரும். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு அடுத்ததான் ஓவர் கம் பண்ணி நல்ல படைப்புகளை கொடுக்கணும். கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கான நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி அன்னைக்குமே முயற்சிகள் தோக்கலாம், விடாமுயற்சி அன்னைக்குமே தோக்காது. விடாமுயற்சியை போராடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக வெற்றி நம்ம கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி. அடுத்தது அபரன் வாய்ஸ் யாரு? சிவகார்த்திகேயன் ஐயா சூப்பரா பேசுவாரு. ஆனா சிவகார்த்திகேயன் சார் பேசணும். அதுக்கடுத்து நான் ஒரு வாய்ஸ் பேசுறேன். நான் சிவகார்த்திகேயன் பேச மாட்டேன். அப்படியே பேசிக்கிட்டேன். எப்ப நீ பார்த்துட்டேன்? நான் பார்த்துருக்கேன். எப்பமா? நான் கனவுல பார்க்குறேன். பார்த்தீங்களா? இல்லை, நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். லைட்டா கேட்காங்க. இல்லை ப்ரோ, அபரன் படம் பார்த்து இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். வருதுண்ணே பாருங்க. இல்லை சத்தியமா நான் ஒரு தடவை கேட்டேன். உண்மையிலே சிவகார்த்தி அண்ணாவை பார்த்து ஒரு தடவை கேட்டேன். நம்மளோட வயசுல மூத்தவர், கலைஞர், மிகப்பெரிய
ஆமாம் அவர் வந்து கேட்டேன் அண்ணா நீங்கள் எப்பயுமே பேசும்போது இப்படி இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறதுலாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டேன். உண்மையிலே அது ஒரு மேனரிசமா, நான் நிறைய இடத்துல கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அவர் சொன்னார் அது ஒன்றும் இல்லை ப்ரோ, ஆப்போசிட்டில் இருக்க கேள்வி கேட்கும்போது என்ன ஆன்சர் பண்ண டக்குன்னு நினைக்கணும் இல்லையா, அதுக்காக கேட்டோன்னே இப்படி யோசிச்சு அப்புறம் அப்படி பதில் சொல்லுவேன். வேற ஒன்றும் இல்லை, அந்த டைம் நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கான டைம் அதான். ஓகே பிரதர், வேற என்ன கேள்வி அப்படின்னு சூப்பர், அவ்வளோதான். இப்போ மிகப்பெரிய கைத்தறி டக்கெட் பண்ணார் பண்ணிட்டாங்க, டக்குன்னு பண்ணாங்க. ஆனால் அவர் வாய்ஸில் பண்ணல, சொன்னாருன்னு சொன்னேன். அடுத்தது அம்மா வாய்ஸ் கேட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வாய்ஸ் அக்கா கேட்டாங்க. அக்கா உங்க பேர் என்னக்கா சொல்லுங்கக்கா, சும்மா சொல்லுங்க. சொல்லுங்க உங்க பேர் என்னக்கா கேட்டா சொல்லுங்க. அக்கா அம்பிகா, பழைய ஆர்டிஸ்ட் ஷேப் இருக்கு உங்கள்கிட்ட. கரெக்ட் அம்பிகா, இதே வந்து ரேவதின்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருப்பேன், அதே ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லியிருந்தேன். கரெக்ட். ஓகே, இப்போ புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன் பிறப்புகள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று ஓமன் மஸ்கட் நாட்டிலே அற்புதமாக OTSM அவர்கள் மிகச்சிறந்த நிகழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து கலைஞர்கள் அனைவரும் இங்கே வந்து அழகாக நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் அனைவரும் இந்தியர்கள், நாம் அனைவரும் தமிழர்கள், நாம் மஸ்கட்டிற்கு வந்து அழகாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாட்டின் பெருமையையும் நமது நாட்டின் பெருமையையும் நாம் காப்பாற்ற வேண்டும். செய்வீர்களா? கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இதே போன்று நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நமது தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்பிகா அவர்களே,